நாம் ஒரு உவமையை பார்க்கிறோம் நற்செய்தியில். ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய பிள்ளையினுடைய திருமண விருந்திற்கு எல்லோரையும் அழைக்கிறார். அநேகர் வருகிறார்கள், வருவேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின் சென்று அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் காரணங்கள் சொல்கிறார்கள், வருவதில்லை. காரணங்கள், அவர்கள் அந்த ஆசிரை இழந்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த பணக்காரன் சொல்வான், நீங்கள் வீதிகளுக்கு செல்லுங்கள், யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள். இவர்கள் யாரை நான் அழைத்தேனோ, யாருக்கு நான் அவகாசம் கொடுத்தேனோ, அவர்கள் அதை தவற விட்டு விட்டார்கள். அவர்கள் என் விருந்தை அருந்தவே கூடாது. இந்த வாய்ப்பு யாருக்கோ போய் அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். ஆண்டவர் அநேக நேரத்தில் நாம் உடனடியாக செயல்படுத்த, நாம் எதை நினைக்கிறோமோ நல்ல விஷயங்களை உடனடியாக செய்ய அழைக்கிறார். அநேக நேரத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்யாதிருக்கிறோம். அதனால் ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். சில நேரத்தில் நீங்க தொடங்க வேண்டிய பிசினஸ் கொஞ்சம் சீக்கிரம் தொடங்கி இருந்தாக்கா இன்னொருத்தர் யாருன்னா தொடங்கிட்டு இருப்பாங்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்று பொது காலத்தின் 3வது ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இசையா இறைவாக்கினர் சொல்கிறார், காலையில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருளை நீக்கும் பேரொளி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய குழப்பங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வீழ்ச்சிகளுக்கு எழுச்சியாக இருக்கிறார். இன்று அந்த பேரொளியை இந்த திருப்பலியில் நாம் மீண்டுமாக சந்திக்கவிருக்கிறோம். அந்த இறைவன் நம்மோடு மீண்டுமாக பேசவிருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை தேடி வரவிருக்கிறார். அவரை நாம் உட்கொள்ள நம்மையே தயாரிப்போம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலே பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர்வொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல
உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடங்க வேண்டும்? பல்லவி. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்றும் நான் இன்னும் நம்புகின்றேன். பல்லவி. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. திருத்தூதர் பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும், நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும், நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றும், நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றும் சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலும் நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Hallelujah. Amen.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்வியுற்று கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நெப்தாலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாவுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வருவாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று. செபுலோன் நாடே, நெப்தாலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதிர்த்தெழுந்தது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றத் தொடங்கினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்றைய வாசகங்களை 2 கட்டமாக தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக நாம் முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் சில ஊர்களின் பெயர்களை கேட்டோம். எந்த ஊர்கள்? நப்தாலி, செபுலோன், கப்பர்நாவும், இந்த பெயர்களை கேட்டோம். இந்த நாடுகளில் என்ன அந்த விசேஷம்? நாம் இஸ்ரேல் வரலாறை பார்க்கும் பொழுது, யூதர்களின் வரலாறை பார்க்கும் பொழுது, இந்த நாடுகள் முக்கியமான நாடுகளா, முக்கியமான பகுதிகளா என்றால் நிச்சயமாக இல்லை. யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நகரம் என்றால் எது? எருசலேம். அங்குதான் ஆலயம் இருந்தது, அங்குதான் அவர்களுடைய வழிபாடு. சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் அங்குதான் இருந்தார்கள், படித்தவர்கள் அங்குதான் இருந்தார்கள். ஆனால் இந்த நாடுகளை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். செபுலோன் நாடே, நெப்தாலி நாடே, கப்பர்நாவுமே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். எதற்காக இந்த வார்த்தையை, எதற்காக எசாயா இறைவாக்கினர் இந்த நாடுகளை பார்த்து அல்லது இந்த ஊர்களை பார்த்து காரிருளில் இருந்த மக்கள் என்று சொல்ல வேண்டும்? இந்த நாடுகளின் பின்னணியை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் வரலாறை நாம் பார்க்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் நாடு தாக்கப்பட்டதோ இந்த செபுலோன், நெப்தாலி, கப்பர்நாவும் இது மேற்கு பகுதியில் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இவர்கள் தாக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் முதலில் தாக்கப்படுவது யார்? இந்த ஊர்கள் தான். முதலில் அடி வாங்குவது இவர்கள்தான். எப்பொழுதும் ஒரு பயத்திலேயே வாழ்ந்தவர்கள். யார் எப்பொழுது நம்மை தாக்குவார்களோ, எப்பொழுது நம்மை பிடிப்பார்களோ, எப்பொழுது நாம் துன்புறுத்தப்படுவோமோ என்ற ஒரு அச்சத்தில் வாழ்ந்த மக்கள். அதைதான் இன்றைய நற்செய்தியின் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். சாவின் நிழலில் இருந்த மக்களின் மீது
ஒளி வீசியது. சாவின் நிழல், எப்பொழுதும் ஒரு பயம். யார் நம்மை அடிப்பார்கள், யார் பிடித்து விடுவார்கள்? ஏனென்றால் எப்பொழுது அடி வாங்கினாலும் இவர்கள் தான் முதலில் அடி வாங்க வேண்டும். அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர விரும்ப மாட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நாவுமில் இருக்கிறார். அது இருப்பது இந்த பகுதியில்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்குகிறார். தன்னுடைய பணி வாழ்க்கையை எங்கு தொடங்குகிறார் என்றால் கப்பர்நாவுமில் தொடங்குகிறார், எருசலேமில் அல்ல. யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான, அவர்கள் ஆராதித்த ஒரு இடம் என்றால் அது எருசலேம் தான். நாம் பாடல்களிலும் பாடுகிறோம் அல்லவா, ஆன் வி கோ டு ஜெருசலேம், ஆன் வி கோ டு கப்பர்நாவும். நாம் பாடுறதில்ல, ஏனென்றால் கப்பர்நாவும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கலிலேவை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். இது புறம்பே தள்ளப்பட்ட ஊர்கள், யாரும் கண்டு கொள்ளாத ஒரு ஊர்கள். இன்று ஆண்டவர் அந்த ஊர்களை, அந்த பயத்தில் வாழ்ந்த மக்களை, அச்சத்தில் வாழ்ந்த மக்களை, நொந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒளி, உங்களுக்கு மீட்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பணி வாழ்க்கையை கப்பர்நாவுமிலும் கலிலேயாவிலும் தொடங்குகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் சொல்லும் வார்த்தைகளை நாம் மறக்கவே முடியாது. மருத்துவருடைய அவசியம் யாருக்கு இருக்கிறது? நோயாளிகளுக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் வார்த்தைகள். மருத்துவர் யாருக்கு தேவை? நோயாளிகளுக்கு தேவை. only the sick need the physician. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புற்றுக் கொண்டிருப்பவரை, தள்ளி வைக்கப்பட்டிருப்பவர்களை, உடைந்த உள்ளங்களை தேடுகிறார். இன்றும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணி தொடங்குவது இந்த இடங்களில் தான். நம்முடைய குடும்பம் இன்று உடைந்து குலைந்து போயிருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பணி தொடங்குவது இங்கிருந்து தான். நாம் வேதனையில் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் இங்கிருந்து தான் என்னுடைய பணியை தொடங்குகிறேன். நாம் அச்சப்பட்டு என்ன ஆய்விடுமோ, என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய பணியை இங்கிருந்து தான் தொடங்குகிறேன். செபுலோன் நப்தாலி நாடுகள் சாவின் விளிம்பில், சாவின் நிழலில் இருந்தவர்கள், பயந்து கொண்டே இருந்தவர்கள். எசையா சொல்கிறார், நீங்கள் பேரொளியை பார்ப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த பேரொளி. நற்செய்தியில் அவர் தன்னுடைய பணியை அங்கு தொடங்குகிறார். இன்றும் கூட நாம் இங்கு சமாதானமாக அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ நாடுகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். போர் மீண்டுமாக வந்து விடுமோ, யார் நம்மை பிடித்து விடுவார்கள், நாடுகள் விலை பேசப்படுகிறது. நியூஸ்ல எல்லாம் பார்த்துன்னு தான் இருப்பேன். இன்றும் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டுமாக இறைவன் நம்மை பார்த்து சொல்வது, உடைந்த உள்ளங்களை, நோயுற்றோரை, யார் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, வேதனையில் இருக்கிறார்களோ, அங்குதான் என்னுடைய பணி தொடங்குகிறது. அந்த மக்களுக்கு வெளிச்சமாக, அந்த மக்களுக்கு நான் வலுவாக வழிகாட்டியாக வருவேன். ஆண்டவர் மீண்டுமாக நம்மோடு, உடைந்தவர்களோடு, பயத்தில் இருப்பவர்களோடு, அச்சத்தில் இருப்பவர்களோடு ஆண்டவர் மீண்டுமாக இருக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் தெளிவுபடுத்துகிறது. நம்மை அவர் விட்டு விலகுவதே இல்லை. அவருடைய பணி இங்கிருந்து தான் தொடங்குகிறது. இரண்டாவதாக, நான் இன்று குறுகிய வாசகத்தை வாசித்தேன். நீண்ட வாசகத்தில் இதை தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலோரமாக சென்று கொண்டிருக்கிறார். அங்கு பேதுருவை பார்க்கிறார். பேதுரு, அந்திரேயா அவருடைய சகோதரர், ஜெபதேயுவினுடைய மக்களை பார்க்கிறார். யோவான், யாக்கோபு அவர்களை பார்க்கிறார். இவர்களை பார்த்தவுடன் இவர்களை பார்த்து சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன். நற்செய்தி சொல்கிறது, அவர்கள் உடனடியாக தங்களுடைய வலையையும் தங்களுடைய தந்தையையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின் சென்றார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்று சொன்னால் உடனடியாக, இம்மீடியட்லி.
எதற்காக இந்த வார்த்தை இவ்வளவு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது? இன்று நாம் மத்தேயு எழுதிய வாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மார்க்கு தன்னுடைய நற்செய்தியை எழுதும் பொழுது அவருடைய நற்செய்தியில் இந்த வார்த்தை உடனடியாக என்ற வார்த்தை 40 முறை வருகிறது. and immediately மார்க் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த வார்த்தை ஏன் இத்தனை ஆழமான வார்த்தை? இந்த வார்த்தையின் பின் இருக்கும் ஆண்டவருடைய பெரிய நற்செய்தி என்ன? அவர் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? இந்த ஒரு சிறிய வார்த்தையின் வழியாக and immediately, உடனடியாக. மீட்பர், படைத்தவர் பேசும் பொழுது படைப்பு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் பிணியாளர்களை பார்த்து சொல்கிறார், நீ நலமாக. உடனடியாக அவர்கள் நலம் பெற்றார்கள். நாம் அந்த வார்த்தையை கேட்கிறோம். அவர் தொழுநோயாளர் தொட்டார், உடனடியாக தொழுநோய் நீங்கியது. and immediately he was healed. பார்வையற்றவர்களை தொட்டார், உடனடியாக அவர்கள் பார்வை பெற்றார்கள். நோய்கள் உடனடியாக அவருக்கு கீழ்ப்படிந்தன. பேய் பிடித்தவர்கள், பேய் கூட ஆண்டவருடைய பேச்சை உடனடியாக கேட்கிறது, இவனை விட்டு வா. உடனடியாக படைத்தவர் பேசும் பொழுது பதில் உடனடியாக இருக்க வேண்டும். and immediately. காற்றையும் கடலையும் பார்த்து அவர் கடிந்து கொள்ளும் பொழுது உடனடியாக அங்கு அமைதி நிலவியது. இயற்கை உடனடியாக அவருடைய பேச்சை கேட்கிறது. Even nature listens to God immediately and immediately. 40 முறை எதற்காக இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார் என்றால், அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது, நிச்சயமாக. ஆனால் அதை உடனடியாக நாம் செய்வதில்லை. நாளைக்கு பார்க்கலாம், நாளை செய்து விடலாம், நாளை சொல்லிவிடலாம், வரும் வாரம் பார்க்கலாம். அநேக நேரத்தில் நாம் அந்த வாய்ப்புகளையே இழந்து விடுகிறோம். நாம் எப்பொழுது நல்ல செயல்களை தள்ளி போடுகிறோமோ அப்பொழுது ஆண்டவருடைய ஆசிரை இழக்கிறோம். அன்னை மரியாளுக்கு நற்செய்தி வந்தது. அன்னை மரியாள் பதில் சொல்ல வேண்டும், உடனடியாக பதில் சொன்னார். இதோ ஆண்டவருடைய அடிமை. வானதூதரை பார்த்து, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், நான் ஒரு வாரம் சிந்தித்து விட்டு சொல்கிறேன் என்று சொல்லவில்லை. உடனடியாக, இதோ ஆண்டவருடைய அடிமை. படைப்பவர் பேசும் பொழுது படைப்பு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். யோசேப்புக்கு ஆண்டவர் கனவில் வந்தார். அந்த வானதூதர் வழியாக யோசேப்புக்கு சொன்ன நற்செய்திக்கு அவருடைய பதில் உடனடியாக இருந்தது. அவர் விழித்தெழுந்து உடனடியாக இறை தூதர் சொன்னது போல, ஆண்டவருடைய தூதர் சொன்னது போல செய்தார். மதர் தெரேசாவுக்கு நான் தாகமாக இருக்கிறேன். உடனடியாக அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு வீதியில் தான் தொடங்கினார் அவருடைய பணி வாழ்க்கை. மதர் தெரேசா ஸ்டார்டட் ஹர் மினிஸ்ட்ரி ஆன் ஸ்ட்ரீட்ஸ். நம்ம கான்வென்ட் எல்லாம் கட்டிடலாம், பெரிய பில்டிங் எல்லாம் போட்டுடலாம், அதுக்கப்புறம் ஏழைங்களுக்கு உதவி செய்யலாம். உடனடியாக மதர் தெரேசா தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்கியது வீதிகளில் தான். ஒரு பெரிய பில்டிங் போட்டு அதுக்கப்புறம் கட்டிட்ட பிறகு பார்க்கலாம். நம்முடைய நாடுகளை தேடி வந்த இறை வாக்கினர்கள், புனிதர்கள் உடனடியாக இந்த நாடு எப்படி இருக்கும், எதுவாக இருக்கும், எதுவும் தெரியாது, ஆண்டவர் என்னை போக தூண்டி இருக்கிறார், நான் போவேன். நாம் அநேக நேரத்தில் இந்த நல்ல செயல்களை தள்ளி போடுவதன் வழியாக, காலம் தாழ்த்துவதன் வழியாக அந்த ஆசீர்வாதங்களையே இழந்து விடுகிறோம். எத்தனை நேரத்தில் நாமும் சொல்கிறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். எல்லாரும், நம்ம குழந்தைங்க கூட சொல்லுவாங்க, உட்கார்ந்தின் படி, நாளைக்கு லீவ் இருக்குது, நாளைக்கு படிச்சிடுற, நாளைக்கு லீவ் இருக்குது. நாளைக்கு ஜுரம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? படிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், இன்று அநேக நேரத்தில் இதை செய்ய வேண்டும், செய்வதில்லை. அப்புறம் என்ன சொல்லுவோம்? சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு சகோதரர் எனக்கு தெரிந்த ஒருவர், அவருடைய தாயை இழந்த பின்
எனக்கு என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவம். அவரிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாராம், மகன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். விருப்பமா சொல்வாரா, நாளைக்கு பேசுறேம்மா, நாளைக்கு பேசுறேன். பேசுறது தானே, சின்ன சின்ன விஷயங்கள். சில நேரத்துல தவற விட்டோம் என்றால் நாம் தவற விட்டு விடுகிறோம். எப்பொழுதும் நாளைக்கு பேசுறேன். கோவிட் வந்துச்சு, அந்த அம்மா கோவிட்ல பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள். அந்த சகோதரனிடம் சொல்லும் பொழுது சொன்னார், அம்மா என்ன சொல்லணும்னு நினைச்சாங்கன்னே தெரியல ஃபாதர், உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நான் அப்புறம் பேசுறேன்னு சொன்னேன். நினைச்சு பார்க்கல அவங்களுக்கு கோவிட் வரும், இறந்து போயிடுவாங்க. அநேக நேரத்தில் சிறு சிறு விஷயம் கூட நாளைக்கு பார்த்துக்கலாம், தள்ளி போடு, சில நேரத்தில் செய்யவே முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே இழந்து விடுவோம். நாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த வாய்ப்பு. அப்பொழுது மற்றும் தான் நம்மை கடந்து போகும். நாம் தவற விட்டு விட்டோம் என்றால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. வாழ்க்கை பூரா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தான், நான் செய்திருந்தால் நன்றாக இருக்கும், சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும், தவற விட்டு விட்டேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்று இந்த வார்த்தை எத்தனை ஆழமாக இருக்கிறது. உடனடியாக பேதுருவை அழைத்தார், யோவானை அழைத்தார், யாக்கோபை அழைத்தார், அந்திரேவை உடனடியாக அவர்கள் பதில் சொன்னார்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவரிடம் சொல்லவில்லை, எங்கள் தந்தை இருக்கிறார், அவரை இல்லத்தில் விட்டுவிட்டு வருகிறோம். தங்களுடைய வலைகளையும் தந்தையையும் விட்டுவிட்டு சென்றார்கள். ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கும் பொழுது காரணங்கள் இல்லை. காரணங்கள் சொன்னால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். நாம் ஒரு உவமையை பார்க்கிறோம் நற்செய்தியில். ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய பிள்ளையினுடைய திருமண விருந்திற்கு எல்லோரையும் அழைக்கிறார். அநேகர் வருகிறார்கள், வருவேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின் சென்று அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் காரணங்கள் சொல்கிறார்கள், வருவதில்லை. காரணங்கள், அவர்கள் அந்த ஆசிரை இழந்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த பணக்காரன் சொல்வான், நீங்கள் வீதிகளுக்கு செல்லுங்கள், யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள். இவர்கள் யாரை நான் அழைத்தேனோ, யாருக்கு நான் அவகாசம் கொடுத்தேனோ, அவர்கள் அதை தவற விட்டு விட்டார்கள். அவர்கள் என் விருந்தை அருந்தவே கூடாது. இந்த வாய்ப்பு யாருக்கோ போய் அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். ஆண்டவர் அநேக நேரத்தில் நாம் உடனடியாக செயல்படுத்த, நாம் எதை நினைக்கிறோமோ நல்ல விஷயங்களை உடனடியாக செய்ய அழைக்கிறார். அநேக நேரத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்யாது இருக்கிறோம். அதனால் ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். சில நேரத்துல நீங்க தொடங்க வேண்டிய பிசினஸ் கொஞ்சம் சீக்கிரம் தொடங்கி இருந்தாக்கா இன்னொருத்தர் யாருன்னா தொடங்கிட்டு இருப்பாங்க. இழந்து விடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அது படிப்பாக இருக்கலாம். ஏனென்றால் நாளை எப்படி இருக்கும் தெரியாது. நான் இன்று படிக்க வேண்டும் என்று சொன்னால் படிப்பேன். இன்று நான் இந்த நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்வேன். நம்ம பிள்ளைங்க இன்னும் உஷாரு. இப்ப கேட்குவாங்க, ஃபாதர் அப்போ நான் படிக்கிறது இருக்குது, படிக்கணுமா கோயிலுக்கு வரணுமா? ரெண்டும் நல்ல விஷயம்தான் இல்லையா? ரெண்டும் நல்ல விஷயம்தான். அப்ப படிக்கிறதும் இருக்குது, கோயிலுக்கு வரணும். அந்த ரெண்டு நல்ல விஷயங்கள்ல பெரிய நல்ல விஷயம் எது? கோயிலுக்கு வரது. கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படி. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வரணும், ஜபம் பண்ணணும், அதுக்கப்புறம் போய் ஒரு ஹவர் எக்ஸ்ட்ரா படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் யாருன்னா திட்டுறாங்களா, அப்பா அம்மா திட்டுறாங்களா, ஒரு ஹவர் எக்ஸ்ட்ரா உட்காந்து படிச்சா அப்பா அம்மா நினைக்குவாங்க, என்னைக்கு ஃபாதர் அப்படி படிக்குவாங்க நம்ம பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா உட்காந்து, எக்ஸ்ட்ரா என்னைக்கு படிக்குவாங்க? நிச்சயமாக அந்த 1 மணி நேரம் நீங்கள் இங்கு கழித்து விட்டு இறைவனோடு நீ இல்லத்திற்கு சென்று do little extra reading. That's not a sin. இன்று ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை உடனடியாக செய்ய அழைக்கிறார். மீண்டுமாக நம்முடைய உள்ளங்களை திறப்போம். நாம் நோயுற்றிருந்தார், நம்முடைய குடும்பங்கள் பிரியும் சூழ்நிலையில் இருந்தால், நாம் மன கஷ்டத்தோடு இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த ஊர்களின் பெயர்களின் இடங்களில் நம்முடைய பெயர்களை நாம் போட்டுக்கொள்வோம். ஜெபுலோன் நாடே, நெப்தாலி நாடே, கப்பர்நாவுமே, அந்த பெயர்களை எடுத்துவிட்டு உங்கள் பெயர்களை போட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் பேரொளியை காண்பீர்கள்.
ஆண்டவருடைய சமாதானத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மை மீண்டுமாக தேடுகிறார். அந்த இறைவனுக்கு நாம் அந்த இறைவனை மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ளவும், அவர் தரும் ஆசிரால் எல்லா நல்லவற்றையும் உடனடியாக செய்வோம். இந்த திருபலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் கூற வேண்டிய பதில்: ஆண்டவரே, நாங்கள் விவிலியத்தை புரிந்து கொள்ள உதவி அருளும். எங்கள் அன்பு தந்தையே, முற்காலத்தில் நீர் இஸ்ரேல் மக்களை தேர்ந்து கொண்டது போல இப்பொழுது அகில உலக திரு அவையை தேர்ந்து கொண்டிருக்கின்றீர். இறை மக்களின் புத்தகமான திரு விவிலியம் எனும் அரிய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுள்ளோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் தந்தையே, எங்கள் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர், துறவியர் மற்றும் இறை வார்த்தையை அறிவிக்கும் பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ள அனைவரும் உடைந்து போன உலகினை குணப்படுத்தும் அருமருந்து திரு விவிலியமே என்பதை மக்களுக்கு உணர்த்த உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தலைவரான தந்தையே, தேசிய, பிராந்திய, மறை மாவட்ட திரு விவிலிய ஆணையங்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பை சரிவர உணர்ந்தவர்களாக திரு விவிலியம் எனும் அரிய பொக்கிஷத்தை மக்களுக்கு உணர்த்தும் பணியில் அயராது உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களின் நிறைவான இறைவா, இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். நாங்கள் திரு விவிலியம் எனும் அரிய பொக்கிஷத்தை அறிந்து கொள்ளவும், அதை வாசித்து மனதில் நிறுத்தி தியானித்து எங்கள் அன்றாட வாழ்வில் தவறாமல் கடைபிடித்து வாழவும் வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றும் கூட அச்சத்தில் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களுக்காக அநேக நபர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் நிறைவேறின இந்த நேரத்தில் அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, எங்கள் மீட்புக்காக ஒரே திருமகனை நீர் அனுப்பினீர். இருளிலும் துன்பத்திலும் வாழும் மக்களுக்கு அவர் பேருடையாக இருக்கிறார். அந்த மொழியை நாங்கள் கண்டுகொள்ளவும், அந்த மொழியில் நாங்கள் மென்மேலும் வளரவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நன்றாடுகின்றோம்.